தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 9/12/2025 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யோபு 5:24 உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. கூடாரத்தில் அமைதியை காண்பீர் என்கின்றது. பிரியமான என் அன்பு சகோதரனை சகோதரியை, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், உலகத்தில் சமாதானம் கர்த்தரிடத்தில் மட்டும்தான் உள்ளது. பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு பணத்தை வைத்திருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், இருதயத்தில் சமாதானம் இல்லை என்றால் நாம் நிம்மதியாக வாழ முடியாது, ஏன் தூங்க கூட முடியாது. அதனால்தான் கர்த்தர் கூறுகின்றார், சமாதானம் என்னிடத்தில் தான் உள்ளது. என் அன்பு மகனே மகளே, நீ என்னிடத்தில் வா, எனக்கு பிரியமாய் வாழ், அப்பொழுது நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றும் உள்ள சமாதானத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் சமாதானத்திற்காக உலகத்திற்கு அலையாமல் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவரையே பற்றிக் கொள்வோம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம், சமாதானத்தை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நாங்கள் உலகில் எவ்வளவு பணத்தையோ மதிப்பையோ வைத்திருந்தாலும் சமாதானம் உம்மிடம் மட்டுமே உள்ளது என்று நீர் கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இன்றுடன் சேர்ந்து யாரெல்லாம் பாதத்தில் அமர்ந்து உம்மையே தேடி சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம் என்று உறுதியளிக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, சமாதானத்தை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.